அண்மைச் செய்தி. பல ஆண்டுகளாக நடைபெறும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் மதுவிலக்கு பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கிறது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் இறுதி விசாரணையை ஜனவரி 6ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விசச்சாராயம் அருந்தி சுமார் 68 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 18 பேருக்கு எதிராக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்து காவல்துறை உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து 18 பேர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி M. ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் அனைவரின் வழக்கிலும் காவல்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்துவிட்டதாகவும், இறுதி விசாரணை அறிக்கையை ஜனவரி 6ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்வதாகவும், எனவே இறுதி விசாரணைக்காக வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் எதன் அடிப்படையில் அனைவர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவு போடப்பட்டது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர், பல ஆண்டுகளாக இவர்கள் கள்ளச்சாராயம் விற்று வந்ததாகவும், விசச்சாராய மரணத்தால் மாவட்டம் முழுவதும் பதற்ற நிலை உருவானதாகவும் தெரிவித்தார். இத்தனை ஆண்டுகள் கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்று வந்த நிலையில் அதனை தடுக்காமல் மதுவிலக்கு பிரிவு என்ன செய்து கொண்டிருந்தது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், இந்த விவகாரத்தில் அரசின் தோல்வியும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் விசாரணையை ஜனவரி 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர்.